வானதி சீனிவாசன் ஒரு ஆள் போதும் பாஜக அழிக்கிறது. வானதி சீனிவாசன் அவரை போய் பார்த்து எப்படி நான் இருக்கும்போது நிதியமைச்சரை பற்றி பேசலாம், ஏன் நிதியமைச்சரை பற்றி பேசக்கூடாதா? நிதியமைச்சர் ஜனநாயக முறையில் வந்தவங்க தானே, கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுமே. யாராக இருந்தானே உங்கள் பிரைம் மினிஸ்டரே கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். நிர்மலா சீதாராமன் எப்படி வானத்திலிருந்து குதித்தவர்களா? நிர்மலா சீதாராமன் கேள்வியை கேட்கக்கூடாதான், கேட்க சொல்லி நீ வா மன்னிப்பு கேளுன்னு இந்த வானதி சீனிவாசன் அந்த பாவம் அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசனை கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து நம்ம இவர் அண்ணாமலை இருக்கார்ல, செக்ஸ் வீடியோ போடுற அண்ணாமலை, அவரே அதை போட்டு விட்டார். அவர் போட்டார்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறாரு, அவர் எனக்கு தெரியாமல் போட்டேன் அப்படின்ட்டு வெக்கம் இல்லாமல் மன்னிப்பு கேட்குறீங்களே. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. பல ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்தவன். ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, தப்பே செய்ய மாட்டாங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மாறினீங்கன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை கர்நாடகா ஐபிஎஸ் இருந்ததுனால இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஐபிஎஸ் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை தூக்கி வீடியோவை ஃபுல்லாக அவர் மன்னிப்பு கேட்குறத போட்டு ஒரு கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக அவரை கேவலப்படுத்தி அது வைரலாகி பெரிய வானத்திலிருந்து குதிச்சிங்களா பிஜேபி. எல்லாருமே எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், பிஜேபிக்கு நல்ல விஷயம் செஞ்சால் ஆதரிக்கணும். நம்ம அதுக்காக மோசமான விஷயம் செஞ்சால் போய் கருணாநிதி இதில் போய் காலில் விழுவாங்க, இவங்களை ஆதரிப்பாங்களா? கருணாநிதிக்கு இது கொடுப்பாங்க, பாரத் ரத்னா கொடுப்பாங்க, கண்ணை மூடிட்டு ஆதரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? கனிமொழிக்கு போய் எல்லா சலுகைகளும் பண்ணுவாங்க, ஆதரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அது மாதிரி தான் இதுவும் ஜிஎஸ்டியும். ஒருத்தர் கேட்குறாருன்னா அவருடைய ஜனநாயக உரிமை. அவர் கேட்குறாரு, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ வரி விதிக்கிறீங்கன்னு பாதிக்கப்பட்ட ஒருவராக கேட்குறாரு. அவரை போய் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு மன்னிப்பு கேட்டு வந்ததை வீடியோ எடுத்து அதை போடுற கேவலமான வேலையை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை செய்யலாமா? என்றைக்கு சமாதிக்கு போய் கலைஞர் ஐயானீங்களா அன்றைக்கே உங்களுக்கு ஒட்டிக்கு ஒன்று தெரியும். கருணாநிதி இந்த வேலை தானே பண்ணார். உதயகுமார் கொலையில் என்ன பண்ணார்? அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உதயகுமார் கருணாநிதியை கழுதையுடன் ஒப்பிட்டார்னு மறுநாள் கொலை செய்யப்பட்டார். அவ்வளோ பேரும் அவர் உதயகுமார் இறந்து போயிட்டாருங்கும்போது இதே மாதிரி கருணாநிதி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு என் மகனே இல்லைன்னு சொல்லி வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அந்த என்னைக்கு சமாதிக்க போனீங்களோ அன்னைக்கு அண்ணாமலைக்கும் இந்த வியாதி தொற்று கொண்டு விட்டது அப்படிங்கிறது தான் எங்களுடையது. அதனால் நீங்கள் உங்கள் அணுகுமுறையே தப்பு பிஜேபி. நீங்களும் விமர்சனத்துக்கு உள்ளவங்க தான். நீங்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் இல்லை. வானதி சீனிவாசன் ஏன் இவ்வளோ கேவலமாக ஒரு எம்எல்ஏ எனக்கு சொல்லிக்க வெக்கமாக இல்லை? கேட்டவன்ட்டு வீட்டில் போய் கூட்டிகிட்டு போய் வான்னு மன்னிப்பு உங்களை நம்பி தானே மன்னிப்பு கேட்க வைக்க வராது. அதை வீடியோ எடுத்து பொது வெளியில் போடுவீங்களா? இவ்வளோ கேவலமான வேலை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்கள் எம்எல்ஏக்கே லாயக்கில்லை. நீங்கன்னா ஒரு வழக்கறிஞருக்கே லாயக்கு கிடையாது. வானதி சீனிவாசன் கேட்டால் அவர் வானதி சீனிவாசன் என்ன பதில் சொல்கிறாரு? அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆம்பளையாக இருந்தால் அப்படி பேசியிருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கேவலமான பதில் இல்லை. ஆம்பளையாக இருந்தால் கேள்வி கேட்க மாட்டாங்களா? உங்கள் மோடி பிரைம் மினிஸ்டரை பார்த்து மொய்த்ரா எம்பி என்னென்ன கேள்வி கேட்டாங்க இதில் பார்லிமெண்ட்டில்? ஆண் பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்காக விட்டுட்டாங்களா? ஜனநாயக நாட்டில் என்ன தவறு நடந்தாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இதை கனிமொழி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கூட்டம் பண்ணுக்கு இதை கனிமொழி ஒரு தமிழனை மானத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க மானத்தை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க கனிமொழி? உங்கள் கட்சி என்ன பண்ணிச்சு? கிருபானந்த வாரியார் அண்ணாதுரையை தப்பாக பேசினாருன்னு சொன்ன உடனே கிருபானந்த வாரியாரை கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தி அந்த அண்ணாதுரை சமாதியில் வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச ஆளுங்க நீங்கள். அன்றைக்கி ஒரு தமிழனோட மானத்தை பற்றியோ தன்மானத்தை பற்றியோ யோசிச்சிங்களா? நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரதிக்கு இந்த கதை எல்லாம் தெரியும். கனிமொழி 68 பிறந்த உங்களுக்கு தெரியாது, அப்போ சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க. நாட்டு வைக்கல் ஆர்எஸ் பாரதிகிட்ட நீங்கள் செஞ்ச இந்த இந்த வேலை உண்மையாக இல்லையா? தமிழன் மானத்தை பற்றி பேசலாமா? அதனால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் தெரிவதாக தெரியவில்லை. மன்னிப்பு கேட்குறீங்களா அண்ணாமலை? ராகவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அன்றைக்கி ராகவனுடைய செக்ஸ் வீடியோ எடுத்து போட்டிங்கல்ல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணுற வேலையாக போட்டிங்கல்ல, ராகவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் இங்கே பண்ணுங்க. நாங்கள் அப்போவே நினச்சோம், உங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருந்தோம். நிர்மல் ராஜ் உங்கள் ஐடி டீம் 420 மலைன்னு போடும்போதே நான் யோசித்தேன், இவர் கூடவே இருக்காரு ஐடி டீமில் 420 மலைங்கிறாருன்னு சொல்லி. இது அண்ணாமலை உங்களுடைய தகுதிக்கும் படிப்புக்கும் இது அழகல்ல. பாஜகவுக்கு சொல்கிறேன், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பவர்களை, நீங்கள் செய்யக்கூடிய தப்புக்களை கேள்வி கேட்குறவங்களை
அவங்கள இப்படி அவமானப்படுத்தினால் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டில் அல்லாமல் அழிந்து போகும். நான் ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாரத் ரத்னா கருணாநிதிக்கு என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கே பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் சமாதி கட்டப்படும் அப்படிங்கிறது தான் கடுமையான கண்டனத்தை பாஜகவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் மனசாட்சியை தொட்டு பார்த்தது பண்ணுங்கள். குறிப்பாக பிராமணர்களை சொல்கிறேன், நீங்கள்லாம் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மனசாட்சி உள்ளவங்க பாஜக இப்படித்தான் நடத்துவாங்களா சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நம்ம நீங்கள் ஆதரவு கொடுத்துட முடியுமா? பிராமணர்கள்லாம் பாஜக விட்டு, மனசாட்சி உள்ள பிராமணர்கள்லாம் பாஜக விட்டு வெளியில் வாங்க. அவங்க பி டீம், டிஎம்கேவோட பி டீம். அதனால் எந்த வகையிலையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நமக்கு எந்த ஒரு வேறுபாடும் தெரியவில்லை அப்படிங்கிற கருத்தை பாஜகவுக்கு கடுமையான கண்டனத்தை இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இவர் சீனிவாசன் மேலே அவர் அவமானப்படுத்தினது. உங்கள் நிர்மலா சீதாராமனை விட வயசு அதிகம் அவருக்கு. சீனிவாசன் உங்களை விட வயசு அதிகம். உங்களை அவர் கேட்டால் அவரை விட வயசு கம்மியாக இருக்கிற உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா? நிர்மலா சீதாராமனுக்கு தாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா? வரீங்களா? நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டியை பற்றி ஒரு இது வைப்போம், 6 இது வைப்போம். எந்த நாட்டிலையும் இல்லை. மனிதனுக்கு ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு விதிக்கப்படுவது தான் டாக்ஸேஷன், வரி. டாக்ஸேஷனை தான் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்களா? போய் படிங்க திரும்பி. டாக்ஸேஷன்னா என்ன? ஒரு மனிதன் லாபம் அடையும் போது அவன் கொடுப்பது தான் வரி. ஹோட்டலுக்கு வைக்கிறீங்களே 5%ன்னு, லாபம் அடைகிறவன் யார்? ஹோட்டல் ஓனரு. கொடுக்குறவன் யார்? லாபம் அடையாமல் சாப்பிட்டவன் கொடுக்குறான். அதுவே தப்பு. உங்க இதில் சாப்பிட்றவன்கிட்ட வாங்கக்கூடாது வரி, ஹோட்டல் ஓனர்கிட்ட தான் வாங்கணும். அவன் தான் லாபம் சம்பாதிக்கிறான். லாபம் வருபவனுக்குத்தான் டேக்ஸ் போடணும். போய் டாக்ஸேஷனை படிச்சுட்டு வாங்க நிர்மலா சீதாராமன். சும்மா இது பண்ணிட்டு இன்சூரன்ஸில் பிரிமியம் கட்டுறவனுக்கு, பைக்குக்கு சர்வீஸ் பண்ணுற பைக்கு வச்சுருக்கிறவனா சாதாரணமான இருக்குது சர்வீஸ் பண்ணுறவங்க 18% போடுவீங்களா? என்ன லாபம் அடைந்தான்? டாக்ஸேஷன் அங்கே எப்படி வரும்? மனிதனின் இயக்கத்துக்கு பூரா நீங்கள் இது போடுவீங்களா? இனி ஜிபேக்கு வர்றீங்கல்ல, ஜிபேல ஒருத்தன் பொருள் வாங்குறான், அந்த பொருளுக்கு வரி கட்டினான், அந்த பொருளுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு வேறு வரியா? அழிந்து போவீர்கள். ஜிஎஸ்டியால் பாஜக ஆட்சி அழிந்து போகும். மக்களுடைய சாபம் வயிற்றெரிச்சல் உங்களை சும்மா விடாது. பல பேர் வயிற்றெரிச்சலை நான் நேராக கேட்குறேன், பார்க்குறேன். கம்பெனியை மூடிட்டு அதில் 10 பேர் வேலை பார்த்தவனுக்கு வேலை போயிடுது. இப்படி ஒரு நாடு மக்களை அழித்து தான் வாழ வேண்டும், ஆட்சி முறையை தெரியாமல் தான் வாழணுங்கிறதுக்காக வரி போடக்கூடிய அரசாங்கம் இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. பிஜேபிக்கு ஜிஎஸ்டி விஷயத்தில் நாங்கள் எப்போதுமே எதிர்ப்பாக இருப்போம். நல்ல விஷயம் செய்கிறீங்களா, மாலை போடுறோம், பாராட்டுறோம், அவ்வளோதான். ஸ்ரீலங்காவில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் சுட்டி காட்டணும். அதே சமயத்தில் சைனா விஷயத்தில், பார்டர் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் பாராட்டணும். ஆர்டிகல் 370 பாராட்டுறோம், மாலை போடுறோம். உங்களுக்கு பாகிஸ்தான் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கு மாலை போடுறோம். ஆனால் ஜிஎஸ்டி பண்ணிங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வோம், காரி துப்பத்தான் செய்வோம். இதுதான் பாஜகவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஒழுங்கு